உலகமெங்கிலும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இந்த 40 நாட்கள் சிலுவையை தியானிக்கிறார்கள். பாரம்பரியமாக சிலர் என்ன செய்வார்கள், இந்த நாட்களிலே தாடி வளர்த்து கொள்ளுகிறார்கள், பூ வைக்க மாட்டாங்க கிறிஸ்தவங்க, நான்வெஜ் சாப்பிடுவதில்லை, அந்த மாதிரி காரியங்களை செய்கிறார்கள். நாம் அப்படி அல்ல, நாம் அந்த மாதிரி காரியங்களை செய்கிறவர்கள் அல்ல. இந்த நாட்கள் நம்மை புதுப்பித்து கொள்ளுகிற ஒரு நாட்கள். ஒரு வருஷத்துக்கு 360 நாள் இருக்கிறது. 36 நாள் ஆண்டவரோடு நாம் கொடுக்க வேண்டிய நாட்கள் சொல்லப்போனால் அது மூலதான் ஒரு 40 நாள் தேவனோடு இணைந்து கர்த்தர் இந்த வருடங்களை நமக்கு இன்னும் ஆசீர்வாதமாக்கி தரவும், நாம் தேவனோடு இணைவதற்கும் நம்மை புதுப்பித்து கொள்வதற்கும் தான் இந்த நாட்கள். அதனால் மாம்சீக பிரகாரமான துக்கங்கள் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கன்னியாகுமரி மாவட்டங்களில் இந்த 40 நாள் கல்யாணம் நடத்த மாட்டாங்க, பலவிதமான துக்கங்களில் இருப்பாங்க. ரொம்ப அப்படியே அவங்க வீட்டில் ஒரு மரணம் நடந்தது போல் இந்த 40 நாட்கள். அப்படி அல்ல, தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. அதை சுதந்தரிக்கிற நாட்கள் தான் இவைகள். அதுபோல் ரொம்ப ஒரு முக்கியமான காரியம் பார்த்திங்கன்னா, ஆண்டவர் உயிர் தெழுந்தபோது எத்தனையோ பேர் ஆண்டவரை நேசித்தார்கள், ஆண்டவரோடு கூட வந்தார்கள். ஆனால் அந்த அதிகாலையில் இருட்டோட கல்லறைக்கு ஓடுனது மகதலேனா மரியாள் தான். அல்லேலூயா. அதுக்கு என்ன காரணம்னா, பேதுரு வருவாரா, யோவான் வருவாரா, அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கல. நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் ஆண்டவரை தேடி போகிறேன், எனக்கு அவர் மேலே அன்பு இருக்குது. அதுபோல் ஆண்டவரும் பேதுருவுக்கு தரிசனமாகணுமா, அவர் தானே நம்பர் 1, அவருக்கு தானே நான் முதல்ல தரிசனமாகணும் அப்படின்னு பார்க்கல. வாஞ்சியோடு வந்த மகதலேனா மரியாளுக்கு தான் முதலாய் தரிசனமானார். அந்த அம்மாவுக்கு தான் முதல்ல தரிசனம். ஏன்னா அந்த அம்மா தான் முதல்ல ஓடி வந்துச்சு, பயப்படாமல் கல்லறையை தேடி ஓடினது. அதுபோல் இந்த நாட்கள் நீங்கள் வாஞ்சியோடு வரும்போது ஆண்டவர் அந்த வாஞ்சிகளை தீர்ப்பார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் நான் அவனை, அதனால் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை நேசித்து நாம் இந்த கூட்டங்களில் வந்து பங்கு பெறுவோம். அது நமக்கு ஆவிக்குரிய மேலான ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வரும். நிச்சயமாக யோசேப்பை பார்த்து யாக்கோபு இவ்வாறு சொன்னார், நீ வானங்களின் ஆசீர்வாதங்களினாலும் பூமியின் தாழ்விடங்களில் பூமிக்கு கீழே தான் எல்லாமே இருக்குது, சகல விலை உயர்ந்த பொருட்களும். அப்படி யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதித்தார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்முடைய